இப்போ சைக்ளிக் குரூப் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல குரூப் அண்ட் சப் குரூப் பார்த்தோம். இப்போ சைக்ளிக் குரூப் பார்க்க போறோம். A group G is called a cyclic group if there exists an element A belongs to G just such that G equal to A which is equal to A power n such that n belongs to n. இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ல கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஏ வந்து இங்க ஜெனரேட்டர் ஆஃப் த குரூப், அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் அ ஜெனரேட்டர் ஆஃப் த குரூப். இப்போ அடிட்டிவ் நோட்டேஷன் எப்படி எழுதுவோம்னா, இது NAன்னு எழுதணும். யூஸ்வலா இதை A பவர் Nன்னு கொடுப்பாங்க. அடிட்டிவ் நோட்டேஷன் ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்கன்னா NA n belongs to Z நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இந்த டெஃபினிஷன் கிளியரா புரியும். இப்போ இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப், ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னு ரெண்டு இருக்கு. இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னா இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். Z, பிளஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 1 ஒரு ஜென்ரேட்டரா இருக்கும், -1 ஜென்ரேட்டரா இருக்கும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பட் ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபைனைட்டா இவ்வளவு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கறதா என்னது ஃபைனைட் சைக்ளிக் குரூப். அதாவது இங்க Z, பிளஸ் கொடுத்துருக்காங்க. இங்க Z என்னன்னு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, n டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபைனைட் சைக்ளிக் குரூப். அண்ட் இதோட ஜென்ரேட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1 is a ஜென்ரேட்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இசட்ல என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, இங்க என்னன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து 1 2 3 4 5 நம்பர்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 is a ஜென்ரேட்டர். 1 ஜென்ரேட்டர் தட் மீன்ஸ் NAன்னு பார்த்தோம். இதோட டெஃபினேஷன் NA தானே பார்த்தோம். அப்போ n வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கு. இங்க ZN, இங்க Z5. ஸோ ஹியர் n is 5 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1ல இருந்து 5 வரைக்கும் போகுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 போட்டீங்கன்னா 1 into 1, that is 1. Then n-க்கு 2 போட்டீங்கன்னா 2 into 1, that is 2. n-க்கு 3 போட்டீங்கன்னா 3 into 1, that is 3. 4 into 1, that is 4. And 5 into 1, that is 5. இதுதான் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் மீன்ஸ் இந்த மாதிரி NA ஃபார்முலா போடும்போது Z போடும்போது you will get the நம்பர்ஸ் இன் செட்ல இருக்க நம்பர்ஸ் கிடைக்கணும். அதுதான் அப்படின்னா அது ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கவும் புரியும். ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட்னா இந்த ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் ஏயோட ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா A பவர் n ஈக்குவல் டு E அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். ஏக்கு மேல n போடும்போது E கிடைச்சிட்டுனா ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் வந்து என்னது n. The order of the element A belongs to G is the smallest positive integer n such that A power n equal to E. If அந்த மாதிரி ஒரு எண்ணுமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஆர்டர் இஸ் இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரி சைக்ளிக் குரூப் வந்து எப்லியனா தான் இருக்கும். அண்ட் எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் சைக்ளிக்கா தான் இருக்கும். இஃப் ஆர்டர் ஆஃப் G என்ன இருந்ததுன்னா தென் ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் டிவைட்ஸ் n. ஆர்டர் ஆஃப் ஜிக்கு வந்து ஆர்டர் ஆஃப் G n, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் G is n அப்படி இருந்ததுன்னா இப்போ இதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கா நான் வந்து என்ன பாக்குறேன், ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன். ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது அந்த ஆர்டர் வந்து அந்த எலமெண்ட் வந்து டிவைட்ஸ் n இருக்கும். Okay, and fourth property is generator of the number of generators of a cyclic group of order n is pi of n. Number of generators எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு சைக்கிளிக் குரூப்புக்குன்னா pi of n தான். pi of n வச்சு கண்டுபிடிக்கணும். pi of n நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். தட் இஸ் ஆயிலர்-டோஷியன் ஃபங்க்ஷன் பார்த்திருப்போம். And property 5 is in Zn element k is the generator if and only if GCD of k, n equal to 1. Suppose ஒரு Zn அப்படின்ற இண்டிஜர்ஸ்ல k வந்து ஜெனரேட்டர் அப்படின்னா if and only if k க்கும் n க்கும் GCD எடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும். So k வந்து ஜெனரேட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா that means GCD of k, n equal to 1. Suppose GCD of k, n equal to 1 கொடுத்துட்டாங்கன்னா k is the generator of Zn அப்படின்னு தெரியணும். ரெண்டு if and only if condition. And subgroup of Zr இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சப்குரூப் படிக்கும்போது NZ வந்து ஒரு சப்குரூப்பா இருக்கும். And suppose in this group A is the generator இருந்ததுன்னா A பவர் k எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், n by GCD of n, k. Order of A power k எப்படி find out பண்ணணும், n by GCD of n, k. And some important theorems. Every finite cyclic group of order n is isomorphic to Zn. Finite cyclic group of order n அது வந்து isomorphic to Zn இருக்கும். And every infinite cyclic group is isomorphic to Z, plus. So infinite வந்ததுன்னா Z, plus காமனா வரும். ஃபைனைட் கொடுத்தனால அது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும், Zn வந்துடும். ஸோ சால்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.